சுமந்து அவ பட்டு நீதான் கிடப்பா. நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தா இருப்பா. மூச்சடக்கி முக்குளிச்ச முத்த போல காப்பா. அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தோ 100 கொடுப்பா. பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த மனச தவிக்க விட்ட பாவி. ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா. ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா. ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. சினிமாவுல காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளும். நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளம். உறக்குறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா. ஒரு பொண்ணும் ஆணும் இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா. காத்துக்கு ஒரு வேலி இல்லை காத்துக்கு ஒரு வேலி இல்லை. காதலுக்கும் வேலி இல்லை. சாதி மத பேதம் என்ன சாத்தானுக்கும் வேதம் என்ன. நிழலு மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு. பூமி சுத்துறவர காதல் இருக்கும் நீ கேளு. தெரிஞ்சு ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா. ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா. ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. இடம் இவ்வளவு ஒரு அடைக்கலமா இருக்கே. படி எவ்வளவு கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதாட்டு இருக்கே. இவ்வளவு கூட்டமா இருக்கு. அப்படியா? அப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? அப்பா கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காவலுக்கு போற மூடு இல்ல. எல்லாரையும் பார்க்கல கொஞ்சம் காதல் பண்ணலான்னு இருக்கேன். எப்பா அடிச்சுக்காம உட்காருங்க. அமைதி. ஏய் அமைதி அமைதி அமைதி. நான் யாரை தெரியுமா காதல் பண்றேன்? வீரத்தேவனை காதல் பண்றேன். அதனால இங்க இருந்து நான் அப்படி கண்ணான்னு கூப்பிட்டா அவர் என்னான்னு ஓடியாரணும். எங்க கூப்பிடுங்க. கண்ணா 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 உன்னை தேடுகிறேன் வா. காதல் குயில் பாடுகிறேன் வா. கண்ணா உன்னை தேடுகிறேன் வா.
பாடிக்கிட்டே இருந்தா பாடிக்கிட்டே இருக்கலாம். பக்க மேளமும் அப்படி இருக்கு, மைக் செட்டும் அப்படி இருக்கு, மக்களும் இப்படி இருக்காங்க. மேடைக்கு வந்தா எனக்கு உள்ள போகவே மனசு இல்லப்பா. ஒரு சில மேடையில வெளியில வரவே பிடிக்காது. என்னடா இப்படி இருக்குன்ட்டு இன்னைக்கு உள்ள வந்ததுமே அப்படியே வெளியில இருக்கணும் வெளியில இருக்கணும் வெளியில இருக்கணும். என்ன நல்ல காத்தோட்டமா இருக்கு. முகரைய பாரு, முகரைய அதையா சொல்லிட்டு இருக்காங்க. ரசிக்கிறாங்கப்பா மக்கள், அமைதியா இருந்தாலும் அழகா ரசிக்கிறாங்க. முருகா நீ கேள்றா. முருகா கேக்குறியா? நல்லா கேக்குதா? அப்படினால இப்படி நான் பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அப்புறம் ஒரு பேரழகி சிக்குன்னு சிம்ரன் மாதிரி அடே ஆத்தி. இப்ப பாருங்க வருவா பாருங்க. எனக்கு எல்லாரையும் நம்பிடுவேன். மிருதங்கார மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவனை பார்த்ததுமே இவன் தான் வீக்கா இருப்பான். டேய் மிருதங்கத்தை மட்டும் வாசி. அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்மாள். ஒட்டட ஒட்டட கம்பத்துல ராசா விட்டுட்டு போனாலே அம்பத்துல. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. ரெண்டு உள்ள என் சங்குக்குள்ள ரெண்டு உள்ள என் கக்கத்தில. அந்த கதைய எங்க சொல்ல, அந்த கதைய எங்க சொல்ல. ஒட்டட ஒட்டாண்ட கம்பத்துல ராசா விட்டுட்டு போனாலே அம்பத்துல. கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். கொழுந்த நாறு வச்ச மரம். கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டு என் கொழுந்த நார வச்சுக்கிட்டு. மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தவரு வச்ச மரம். என் மூத்தவரு வச்ச மரம். முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர. ஏம்மா என்னங்க முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்ட முருங்கைக்காய் முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? முத்தி போச்சுன்னா விதைய போட்டு நக்கிட்டு கிடக்க வேண்டியது. விதை சாம்பாருக்கு நல்லா இருக்காதே. நல்லா இருக்காதா? வேற என்ன செய்யலாம் நீங்களே எனக்கு ஐடியா சொல்லுங்களேன். பிஞ்சு முருங்கைக்காய்க்கு வேணுமா? பிஞ்சு முருங்கைக்காய் வாய்க்கு காணாது. வாய் நிறையா வச்சாத்தே எனக்கு பிடிக்கும். தகப்பா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தவரு வச்ச மரம். ஏன் மூத்தவரு வச்ச மரம். முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர வச்சுக்கிட்டு என் மூத்தவர வச்சுக்கிட்டு. ஏம்மா என்னங்க அந்த மூத்தவர் என் தகப்பன் தானே? அவர்தே மூத்தவர். அந்த மூத்தவர வச்சுக்கிட்டு. ஏய், ஆகா மச்சியோரம் மாங்கா மரம் ராசா மாமனாரு வச்ச மரம். மாமனாரு வச்ச மரம். மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன் என் மாமனார வச்சுக்கிட்டேன். போதுமுங்க. ஆமாம் என்னத்தை சொல்ல. போயிட்டு வாங்க. நீங்கள் போய் கண்டுக்குட்டி அவுத்து விட்டு வாங்க. 1/4 மணி நேரம் இங்கிட்டு வரக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். ஆஹா ஆமாம் ஐயா ஆல்ரவுண்டுக்கார ஐயா. ஐயா இல்லை இப்போ மாமாவோ. அப்போதான் ஐயா. மாமா நான் நல்லா இருக்கேண்ணா. மாமா அழகாக இருக்கேண்ணா. சூப்பரா இருக்கமா. சூப்பராக இருக்கேண்ணா. அருமையா இருக்க. பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருப்பேன்.
பவுடர் அழிச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா சூம்புறது கூட கூப்பிட மாட்டேன். அப்பவும் அழகாதாமா இருப்பேன். முகர லட்சணம் அப்படி இருக்கு. ஆமாம், என்னத்த சொல்ல. உனக்கு என்ன? ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாதுங்க. ஏமா? ரொம்ப சிரமம். என்னாச்சு? பிறந்ததுலேருந்து 25 வருஷமா வயசுக்கே வரல. ஏமா என்ன கோளாறு? எதுல கோளாறு? அதில் தான் கோளாறு. நானும் வயசுக்கே வரலையே அப்படின்னு சொல்லி சரி எங்கள் அம்மாட்ட ஒரு யோசனை கேட்டேன். என்ன யோசனை? என் கூட படித்த பிள்ளைங்க, என் கூட விளையாண்ட பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்துருச்சு. சரி, நான் மட்டும் இன்னும் வயசுக்கே வராமல் இருக்கனே, என்ன காரணம்? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். சரி, அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, வாடி ஒரு மூலிகை வைத்தியர் ஒருத்தர் இருக்கார். மூலிகை வைத்தியர்? ஆமாம், அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் கேட்குறோம். சரி, ஐயா வைத்தியர் ஐயா, எனக்கு வயசு குறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. சரி அப்படின்னு சொல்லி வைத்தியம் கேட்குறோம். அப்போத்தான் அந்த வைத்தியர் சொன்னார். என்ன சொன்னார்? வயக்காட்டில் வரப்பு ஓரத்தில் ஒரு மூலிகை இலை ஒன்று கிடக்கு. சரி, அதை பிடுங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் வயசுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டார். சரி, எங்கள் அம்மாவுக்கு காலம் போன காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. கண் பார்வை வயசான வரும்ல. மக எப்படியாவது வயசுக்கு வர வைக்கணும் மகளன்னு சொல்லி அது ஒரு ஆர்வத்தில் அம்மா வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கிட்டு வந்து அரைச்சிருச்சு அம்மியில் வச்சு. சரி, அம்மியில் வச்சு தரட்டு முரட்டுன்னு அரைச்சி 2 டம்ளர் நிறையா சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி, நான் நிரம்ப குடிச்சு விட்டேன். நீங்களும் வயசுக்கு வரணும்னு ஆர்வத்தில். ஆமா, குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க என்னன்னு. நான் குடிச்சது கடைசியில் அரளி செடி இருந்திருக்கு. அரளி செடியா? குருட்டு முண்டை கண்ணு தெரியாம அரளி செடி அரைச்சி என்னை கொல்ல பார்த்துருந்துருக்கான். எம்மா அது விஷமா? என்னமோ எப்படியோ ஆயிட்டேன். சரி, ஆனா என்ன ஆக போதோ ஏதாக போதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பதட்டத்திலே சடங்காயிட்டு. ஆனா அரளி செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். அதான் அப்படி இருக்கியா? அழகா அரளி செடியை குடிச்சதுனால அழகா இருக்கேன். அழகா இருக்கிய. அழகா இருந்து என்ன செய்ய? ஏமா? அழக படைச்ச ஆண்டவன் எனக்கு இந்த ஒரு குறையத்தானே வச்சுட்டேன். என்ன குறை? அழக படைச்ச ஆண்டவன் ஆண்டவன் சொலகத்தானே படைக்காம விட்டுட்டேன். ஏமா உனக்கு என்ன குறை? ஆனா சொலகம் மட்டும் படைச்சிருந்தேன்னு வைங்க, என்ன செஞ்சிருப்ப? இந்த ராமநாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் அறுதி ஒரு ஆளை விட மாட்டேன். என்ன செய்ய போற? ஒரு அத்தி சிறுசுலேருந்து பெருசு அறுதி உருகி ஒரு இடத்தையும் என் பேர்ல தான் மாற்றி வச்சிருப்பேன். அவங்ககிட்ட இருக்கிற இடம் பட்டா மாறி இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு பவர். என்ன 12 வயசுலயே 14 உள்ள வச்சிருப்பேன். அடங்காத ஒம்பல். வாங்க வாங்க வாங்க, இப்பத்தே வர்றாங்க. ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு வர்றாரு. சரி உட்காருங்க மாமா. வெள்ளை சட்டக்காரதையும் பார்க்க அழகா லட்சணமா இருக்காரு. பிடிச்சிருக்கா? ஆனா உங்களை பார்க்கலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆனா நீங்க தாடி எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கீங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. 2 பேருமா என்னைய லவ் பண்றாரா? அப்புறம்டா உன் ஆசை எதுல போய் முடிய போகுதோ? ஏம்மா ஆண்டவா. என்னங்க எல்லாம் உன் கம்பெனி தாமா? அப்படியா? அதுல இன்ன வரைக்கும் கமுக்கமா உட்காந்து பார்த்தவோ இப்ப என்னை லவ் பண்றோம்ங்கிறாரு. வந்து உட்கார்றாங்க பத்தியா முன்னாடி. லவ் பண்ணி தொலைச்சிடாத. உங்க மேல ஒரு இது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கு. என்ன பேண்ட்டுக்குள்ள கிடக்குது? அப்படி 2 பேரும் கத்தி சண்டை தான் போட்டு விளையாடணும். அப்புறம் ஆமா லவ் பண்றாராம். இப்படித்தான் நிறைய பொம்பளை மாதிரி நினைச்சு ஏமாந்து கடைசியில தெருவுல ஐயா ஆத்தா அப்படி நிலைமையில போயிருது. அவங்க தோழி வராங்கம்மா. தோழிமாவை கூப்பிடுங்கம்மா. அடியே என்னடி உன்னைய பார்த்தா பொம்பளை ஆசை பூளு பூளுன்னு வரும். ஏண்டி அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்? என்னடி இது? அப்பதே மெம்மேனி ஐயா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ ஊருக்கு போவேனா காலையில் எனக்கு பரிசம் போடணும். உன்னைய கூட்டு போய் அவரு கிட்டி தான் அடிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? ஏன் அப்படி? அவருக்காக 50,000க்கு 80,000 செலவழிச்சாது நான் அறுத்து எறிஞ்சிட்டாது போவேன். அடிப்பாவி. நான் ஒண்ணு சொல்றேன், அவருக்காக செய்யற இப்ப நாடக உலகமே டான்சர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ சொன்ன மாதிரி போய் அறுத்து எறிஞ்சிட்டு வந்துரு. தினமும் உனக்கு கொட்டும். அதுக்கு டான்சர் நடிக்க சொல்றீங்க? ஆமாண்டி. எதுக்குடி பப்புனா வர? டான்சர் போட்டேன்னு வச்சுக்கா, ஒரு டீம்ல அப்படியே எம்கேரோட பர்மனண்டா இருந்துரு. எல்லாம் ஒரு வயிற்றுக்காக நான் எதை வேணா செய்வேன். சரிடி. டான்ஸ் மட்டுமா செய்வேன்? வேற யார செய்வ? எல்லாமே செய்வேன். இந்த பழக்கம் மட்டும் செய்யாத, கெட்ட பழக்கம். செய்ய மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன
முருகன் உன்னை ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கானே என்ன? அவர் என்னை ஜூம் பண்றாருன்னா காரணம் என்ன? ஒரு ரசனையில இதை ரசிக்கிற பாரு நீனு. ஏண்டி என்னை பார்த்தா அவ்வளோ அவக லட்சணமாக இருக்கேன். ஐய சிச்சி சிச்சி ஏண்டி இப்படி கருமம் கருமம். ஏண்டி எவ்வளோ நேரம் வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதில் இந்த வேஷம் போட வட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சரி, ஒரு பக்கெட்டு துணியை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்விக்கிட்டு வருது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓலாமுக்குன்னா 4 கொக்கி மசுரும் பட்டாருன்னு பிடுங்குது. ஐய ஊக்க குத்துனா அது நேரம் 4 அட்டு உள்ள இருந்து எடுத்து வச்சேன் ஊக்க பிடிங்கிட்டு போயிருச்சு. அப்படி இல்லடி, நீ என் முன்ன ரொம்ப அழகா இருக்க. நான் அதை என் வாயால சொன்னேன்னு வச்சுக்கேன், எனக்கு அழகு கம்மியாயிரும். அப்போ போறாமல சொல்லுற யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஏண்டி? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. என்னடி? உன்கிட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுடி. ஆமா, பப்புனு வேஷத்தோட இந்த வேஷத்துல தாண்டி அழகா இருக்க. அழகா இருக்கேன். எல்லாம் இறைவன் கொடுப்பனதான். உன் நெஞ்சுக்குள்ளே என்னாதுன்னு சொன்னால் தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளே பழையதுண்டுன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டி தினமும் பொன்னாட போத்துறாங்க, புது துண்டு வைக்க வேண்டியதானே? புது துண்டு வச்சா வேர்வை இழுக்க மாட்டேங்குது. ஆகாய தாமரை அடியில் தொங்குதே, அததான் அறுத்து போட்டுருங்கிற. வெட்டி வேறு வாசம் விரல விட்டா கோசம். சாப்பிட கொண்டு எதுல விடுற? அதெல்லாம் கையால ஆதாங்க செய்யற வேலைடி. உனக்கு வயசு இருக்கு, சொல்லிக்கலாம் நீ எல்லாம் அப்படியே. அப்படியா? பிச்சிருவேன். ஐயோ ஐயோ சொல்லிச்சுட்டு தான் இருக்காளா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகண்டி. அம்மா வர்றாங்க. அம்மா வந்ததும் என்கிட்ட பேசுன மாதிரி வள்ளியம்கிட்ட பேசவே. நீ தோழி நான் தோழி, அந்த அம்மா தலைவி, அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. கூப்பிடலாமா? அம்மா போலக்குரு தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது, மாலையில வாழ வாசலில் ஆடுது ஏழைய தேடுது, கதகதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது. ஆஹா போலக்குரு தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது, மாலையில வாழ வாசலில் ஆடுது வேலைய தேடுது. சம்பந்தத்தை கேட்காம சேர்ந்தது என்ன, காட்டு பூசாம சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம கேட்டது என்ன, வாசு வீசு நீடா. இதுவோ பொதுவாயிலே இயற்கை எழுதும் இலக்கியமோ பானமுறை ஈரச்சாத்து வேளது காய போல சூப்பர்ரா. மல்லிகையு பூத்தாச்சு அள்ளியும் தான் சேர்ந்தாச்சு, கண்ணி பொண்ணுதான் காத்து ரொம்ப நாளாச்சு. மல்லிகையு பூத்தாச்சு அள்ளியும் தான் சேர்ந்தாச்சு, கண்ணி பொண்ணுதான் காத்து ரொம்ப நாளாச்சு. இதுவோ பொதுவா பருவத்தின் கோலம் எனக்கும் மயக்க வரும். பொண்ணு இவ சின்ன பொண்ணு, பேரு மட்டும் கண்ணி பொண்ணு, பூவரச பூவ போல சிரிக்கா பழபழ விதத்தில் ஓலக்குரு தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது, வாசலில் ஆடுது வேலைய தேடுது, கதையா காரணமா கல்யாண தோரணமா காட்டாடுது. ஆகா ஓலக்குரு கோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது, வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலைய தேடுது. அம்மா வணக்கம். நல்லா மகராசியாருமா. அடி ஆத்தாடி அழகி. அம்மா இவ எந்த ஊருடைய அழகி? எந்த ஒரு அழகி? வணக்கம்மா. அது என்ன கூந்தல் அப்படியா? ஆமாங்க. இவ்வளவு ஒரு அழகு நான் பார்த்ததே இல்லை. அம்மாவ பேர் என்னத்தா? என் பேர் அழகான பெருமா. என்னடி பேரு? புல்புல் தாரா. அவர் என்னைய அசிங்கமா சொல்லி இல்ல கூப்பிடுறாரு. இல்ல, ஆண்கள் அசிங்கமா பேசலாம், தவறா பேசலாம். சரிங்கம்மா.
ஆண்கள் தவற பேசலாம், ஆனா பெண்கள் பேசக்கூடாது. நான் பேசவே உன்னுடைய நாவால உன்னுடைய திருநாமத்தை எடுத்து கூறு பார்ப்போம். என்னுடைய பேர் அழகான பேரு, உங்க அழகான அப்பா தான் பேரு. வச்ச பேரு. எங்க அப்பா, ஆமாங்கம்மா. என் தந்தையார் வச்சாரா? ஆமாங்கம்மா. எங்க அப்பா வச்சிருந்தா நல்ல பேரா தான் இருக்கும். உன் பேர் என்ன சொல்லு? நான் சிரித்த முகத்தோட இருக்கிறதுனால அதனால எனக்கு சிம்புன்னு பேர் வச்சிருக்காரு. என்னது என்னடி சிம்புவா? சிம்பு கம்புன்னு வேறு. அப்பதான் அவர் கம்புக்கு வேலை ஏய், பார்க்க. ஏம்மா நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நீங்க எல்லாம் வைக்கிறீங்க? நல்ல பேர் வைங்கம்மா, வச்சிரவா? வைங்கம்மா. என்ன ஏன்கிட்ட பேசிக்கிட்டு அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? வைக்கல நான் வேணாம்னு சொல்லுவேன். அருவி கட்டவள பேர் வச்சா நீ அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரு? பெட்டிக்காரி என்னைய ஒரு மாதிரியா நோங்குறது மாதிரி இருக்கு. இவ்வளவு அழகா இருந்தா எந்த ஆம்பளைங்க தான் பார்க்க மாட்டாங்க, ஏமா அப்படி சொல்றீங்க? பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அதனால உனக்கு செல்வின்னு பேர் வைக்கிறேன். என்ன பேரு? செல்வி. ஐயா இது எங்க அம்மா பேர், வேணாம் செல்வி. வேற பேர் வைக்க. திருச்செல்விடி. திருச்செல்வின்னு பேர் வச்சு அவர் திருச்சி விஜய்னு ஒருத்தி இருக்கா. ஆமாங்க. திருச்சி ஜெயில்வின்னு ஒண்ணு இருக்குங்க. சரி. ஏனாடி உனக்கு நான் தமிழரசின்னு பேர் வைக்கிறேன். சரிங்கம்மா. தமிழரசி. அம்மா எந்த பேர் வச்சாலும் அவ வந்து என்னைய வந்து போறாமே அவ பேசிட்டு. சரி நான் வைக்கிறேன். என்னங்கம்மா? உனக்கு சங்கவைன்னு பேர் வைக்கிறேன். எனக்கு சங்கவை, அவளுக்கு அங்கவை. அங்கவை. ஏன்டி இப்படி சொல்ற? வேறண்டி வீரவே விளைஞ்ச மண்ணு நம்ம மண்ணு ஆமாங்கம்மா. ராமநாதபுரம் மாவட்டம். அதனால உனக்கு வேற பேர் வைக்கிறேன். வைங்கம்மா. வச்சிரவா? வச்சிங்க. வைக்கிறேன் பாருங்க. உனக்கு குயிலின்னு பேர் வைக்கிறேன். குயிலியா? குயிலினா யாருன்னு தெரியுமா? தெரியுமா? யாரு? அவங்கதான் பொம்பளையாள். அது வாண்டத்து மேலே. அது திரைப்படம் நடிக்கிற குயிலிடி. ஓ. இது வேற நான் இன்னொரு பேர் சொல்றேன். என்னங்க? வேலு நாச்சியார்னு உனக்கு பேர் வைக்கிறேன். ஏன்? வீரமான ஒரு மனிதன். வேலு நாச்சியாருக்கு தலைமையாக இருந்தவங்க தான் குயிலி. படைத்தலைமையாக இருந்தவங்க குயிலி. சரிங்கம்மா. பாருங்களேன், அவங்கள வெள்ளக்காரன் அடிக்கணுக்காக தன்னுடைய உடம்பெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஆயுத கடங்குல போய் முதல் தற்கொலை போராளியா விழுந்து உயிரை நீத்தவங்க குயிலி. அப்பேற்பட்ட வீர வேணுந்த பெண்ணு உனக்கு குயிலின்னு பேர் வைக்கிறேன். அதனால குயிலின்னு உனக்கு பேர் வச்சதுனால அதுதான். சதீஷ் மாமாவா? யார் அது? அப்படி ஒரு பொம்பளைக்கு பிள்ளைக்கு போய் சதீஷ் மாமான்னு பேர் வைக்கலாமா? அதானே. அதனால குயிலின்னு உனக்கு பேர் வச்சதுனால அதே மாதிரி ஆடணும். ஆமா, அதே மாதிரி இப்ப நீ ஆடுற. சரியா? அப்ப இந்த பாட்டுல வந்து நீங்க உலக நாயகன் கமல், நான் ஜனகராஜ், இவ குயிலி. இவர்தான் குயிலி. அவங்க தான் இளையராஜா. புன்னகை மன்னடா. டேய் புன்னகை மன்னன். நிலா அது வானத்து மேலே, பள்ளானது ஓடத்தின் மேலே, பண்டாடுது தேடுது ஒன்ன கொய்யாவோ அது என்னாவோ. நிலா அது வானத்து மேலே, பண்டாடுது ஓடத்தின் மேலே, பண்டாடுது தேடுது ஒன்ன கொய்யாவோ அது என்னாவோ. ஒரு நாளா போதும் தொண ஒண்ணு வேணும், அரைஞ்சாக போதும். நிலா அது வானத்து மேலே, பழானது ஓடத்து மேலே, கொண்டாடுது தேடுது ஒண்ணு ஒய்யாகும்.
இந்த மாசம் சீட்டு உங்களுக்கு தான் வந்திருக்கு பெட்டிக்காரன். எனக்கா காலையில போய் எடை போட்டு அதா பாப்பேன். நீங்க குளுக்குள்ள பறவைலாம் வந்துருச்சு. என்னம்மா நீங்க தானே ஆட சொன்னீங்க? விரட்டிடுவோமா? ஒரே விரட்டு. ஆலோலம் 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 ஆடவன் போட்டிடும் அருளாலம். ஆலோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் அருளாலும் ஆணியை வட்டமிட்டு வந்து சேரும். வானிலை வட்டமிட்டு வந்து சேரும். வண்ணவண்ண கிளிகளின் பிடிவாதம் வண்ணவண்ண கிளிகளின் பிடிவாதம். அண்ணங்களே உங்களோட பெருங்கலையான ஆரவர பாடுவது உங்க வேலையா? ஆண்டவங்க சத்து மேலையும் தாசையா போடுவது உங்க பாசையா? ஆர்கார் போடுவது உங்க பாசையா? அழகி இலையிலா நீ அவுத்து போட்டு வர்றியா? சும்மா அழகா பூவின் நாடா ஏற்கனவே அவன் தூக்கி காமிச்சிருக்கா. அல்லது இதுல வேறயா? திட்டி அடியே இனிமே உங்களை வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இடம் முக்கியமான இடம். தவரிசிகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். வரட்டும். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னைய கூப்பிடணும். கால்ல விழுந்து விழுந்து என்ன பண்ண போற? அவங்க இத புடுங்கிடுறேன். காத்து மேல முடிச்ச காத்து கீழே காவல் சிறப்பான காவலா இருக்கணும். போயிட்டு வருவோமா? போலாமே. ஓ